கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். Book of Isaiah chapter 41 verses 8 and 9. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே என் தாசனாகிய இஸ்ரவேலே, யாக்கோபே, ஆபிரகாமின் சந்ததியே என்று தம்முடைய ஜனத்தை அவர் அழைக்கிறார். Here God is calling his people, but thou Israel art my servant, Jacob whom I have chosen, the seed of Abraham my friend. உன்னை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து நான் உன்னை எடுத்தேன் சொல்லுகிறார். He says, I have taken you from the ends of the earth. அதன் எல்லைகளிலிருந்து நான் உன்னை அழைத்து வந்தேன் என்று I சொல்லுகிறார். have called thee from the chief men or from the coast, it is said. இந்த வருஷத்துல இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில தம்முடைய ஜனத்தோடு கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார்? On this first day of this year, first week of this Sunday of this year, what does God want to talk to us? நீ என் தாசன், You are my servant. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், I have chosen thee. நான் உன்னை வெறுத்து விடவில்லை. I have not cast thee out. இந்த வார்த்தையோடு கர்த்தர் இந்த காலை வேளையில தம்முடைய ஜனத்தோடு அவர் பேச விரும்புகிறார். God want to talk to these people with this verse today morning. உன்னை தேவன் எதற்காக இந்த பாதையில அழைத்தார்? Why God has called you in this path? எதற்காக உன்னை பூமியிலிருந்து வேறுபிரித்தார்? Why God has separated you from the earth? ஏன் உன்னை ஜனத்திலிருந்து கர்த்தர் மீட்டுக் கொண்டார்? Why God has redeemed you from the earth and from the people? ஏன் உன்னை சுகமாக்குகிறவராய் அவர் வெளிப்படுகிறார்? Why He is also appearing to be as a healer to you? ஏன் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உனக்கு நிறைவேற்றுகிறார்? Why He is fulfilling all His promises to us? இந்த வருஷத்துல நான் உன்னை நடத்துவேன் சொன்னாரே, அதனுடைய காரணம் என்ன? What's the reason? He said, I will lead you in this year. கடந்த வருஷங்களை காட்டிலும் இந்த வருஷம் சிறப்பாய் அமையும் என்று கர்த்தர் உன்னோடு சொன்னதின் ரகசியம் என்ன? What is the secret? God has said, now than the other years, this year will be a very precious one. இங்கே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என் தாசர்கள். Each and every child of God, God says, you are my servant. நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், You may be believers, நீங்கள் ஊழியர்களாக you இருக்கலாம், may be servants of God. நீங்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீ என் தாசன். Whomever you may be, the word the Lord look at you and say, you are my servant. தாசன்னா ஒரு வேலைக்காரன் அர்த்தம், Servant means he is a servant. இல்லாவிட்டால் ஒரு அடிமைன்னு அர்த்தம், Or he is a slave. இல்லாவிட்டால் சுயம் அற்றவன் அர்த்தம். Or he is a selfless man. அவனுக்குன்னு எந்த ஆசை எண்ணங்கள் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தி கொண்டு எஜமானுடைய ஆசைகளையும் எண்ணங்களையும் அறிந்து செயல்படக்கூடியவன். He is a man, though he has so many desires and willing, he will control that desires and willing, and according to the will of the master will work. புசிக்கணும்னு ஆசை இருக்கும், பட் எஜமான் சொல்லாம போய் என்ன செய்ய முடியாது, புசிக்க முடியாது. He may want to eat, but without the master say he will not eat. ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னு விருப்பம் இருக்கும், பட் செய்ய முடியாது. He decide to do some matter, but he cannot do of his own. முழுவதும் அவன் தேவனால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். He is a person is totally controlled by the Lord. அதனால தான் அந்த மனுஷனை பார்த்து அவனை அந்த தேவனுடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ என் தாசன். Seeing those people, God says, you are my servant. நீங்கள் இந்த உலகத்துல யாராக இருந்தாலும் தேவனுடைய தாசர்கள் என்பதை உங்களுடைய மனதில் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். Whomever you may be in the earth, but you have to remember or keep in your mind, you are the servant of God. நீங்கள் தேவனுடைய தாசர்களா இருந்தாதான் கர்த்தர் உங்களை வைத்து எதையாவது செயல்படுத்த முடியும். If you are the servant of God, God can do any work with you. தேவனுடைய தாசர்களை அல்லாதவர்களை வைத்து கர்த்தர் எந்த ஒரு செயலையும் ஊழியத்தையும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் செயல்படுத்த முடியாது. God cannot apply any work or any ministry or any progress work without those who are not the servant of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மனிதனை வைத்து ஏதாவது செய்ய முடியுமா? Can we do anything those who do not obey the word of God? ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு அந்த கட்டுப்பாட்டை இழந்த பிறகு தேவன் அவனை விட்டு விடுகிறார். After he has lost the control after a particular period, God reject him. பிலேயாம் ஒரு தேவனுடைய மனுஷன். Balaam was a man of God. கர்த்தர் அவனுடைய வாயில் இருந்தார். God was in his mouth. அவனுடைய வார்த்தையில தேவனுடைய வல்லமை இருந்தார். In his word there was power of God. அவர் ஒருவரை ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதம் உண்டா? If he bless, there will be blessing. அவன் ஒருவனை சபித்தால் சாபம் உண்டா? If he curse a man, there will be curse upon him. ராஜாக்கள் அவனை அழைத்து உபயோகப்படுத்தின காலங்கள். Those days even the kings called him and used him. நாட்கள் போன பொழுது When the days passed on, அவனால கர்த்தருடைய தாசனாய் நிற்க முடியாமல் போய்விட்டார். he couldn't stand as a servant to God. ஒரு இடத்துக்கு போக வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லிவிட்டார். The Lord said you shouldn't go to a place. இவன் மறுபடியும் போகணும்ங்கற ஒரு ஜெபத்தை பண்ணி கொண்டே இருக்கிறான். Again he was going on prayer, he got to go there. அதற்கு பின்பு கர்த்தர் அவனை வச்சு எந்த ஒரு ஊழியத்தையும் செய்ய முடியாது. After that God couldn't do any work by him. ஒரு 2 நாள்ல அவன் அந்த தாசன்ங்கற ஸ்தானத்தை முற்றிலுமாய் இழந்து போனான். Within 2 days he has totally lost the state. He was a servant to God. அதுக்கு பிறகு நல்லா சாகணும்னு ஆசைப்பட்டான். But after that he wanted to die as a good death. ஆனா நல்ல சாவு அவனுக்கு கிடைக்கல. But
he did not receive a good death too. அவன் என்ன சொன்னான்? What did he say? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிக்க வேண்டும். Let me die as a righteous man die. என் முடிவு அவன் முடிவு போல் இருக்க வேண்டும். Let my end should be like his end. ஆனா அப்படி மரணம் கிடைச்சது அவனுக்கு? Whether he get the death like that? அவனுக்கு கிடைக்கல. He did not receive the death like that. குத்தி கொலை செஞ்சாங்க. நீதிமான் மாதிரி சாகல, கொலைகாரனா ஒரு ரவுடி போல செத்தான். Like a rowdy, he was murdered by others and dead, not like a righteous man. என்ன நடந்தது? What happened there? அந்த தாசன்ங்கற ஸ்தானத்தை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடியவன் சுயமற்றவன் என்ற அந்த ஸ்தானத்தை அவன் விட்டு விட்டான். He has lost the state. He was a servant or he is a man obeying the Lord. நம்மில் எத்தனை பேர் நம்மிடத்துல ஒரு தாசன் வேலை செய்றான், ஒருத்தன் வேலைக்காரன் இருக்கான்னு வைத்துக் கொள்ளுங்களேன். If a person is a servant to us, அங்க அவன் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியல, if he doesn't obey for a word, உங்களுக்கு ஒத்து வருமா? will you agree? நீங்க உடனே அவனை என்ன செஞ்சறீங்க? What will you do immediately? வெறுத்துறீங்க. You are hating him. ஒரு கட்டம் வரும்போது அவனை தூக்கிடுறோம். After a certain period we take him out. இல்ல துரத்தி விடுறோம். Or else we just chase him out. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. The Lord says, you are my servant, I have not cast you out. கடந்த வருஷத்துல நீ எத்தனையோ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியல, அது தேவனுக்கு தெரியும். God knew that in the last year you did not obey for many word of God. எத்தனையோ தேவனுடைய சித்தத்தை நீ அறிந்தும் அதை செயல்படுத்தவில்லை. Knowing that there so many will of God, you did not apply that. தேவன் தெளிவா உன்கிட்ட அழகா பேசினாரு, ஆனா உன்னால அதை அக்செப்ட் பண்ண முடியல. He couldn't accept that even though God talked to him beautifully and clearly. தேவன் போகாதே என்று சொன்ன இடங்கள் உனக்கு உண்டு. You are having the places God said you shouldn't go. கொடுக்காதே சொன்ன இடங்கள் உண்டு. God said you shouldn't give the places to you. கொடுன்னு சொன்ன இடங்கள் உண்டு. God also said the places you have to give. பேசாதே என்று சொன்ன இடங்கள் உண்டு. The places God said you shouldn't talk. என்னுடைய நாமத்தை குறித்து பேசுன்னு சொன்ன இடங்கள் உண்டு. The places God said you talk about my name. ஆனா நீ அதுல என்ன செயல்படுத்தணும்ங்கிறது உனக்கு தெரியும், செயல்படுத்தவில்லைங்கிறது உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். Only you and your conscience know what and all you have applied and what and all you did not apply. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டபடினால நான் உன்னை வெறுக்கவில்லை. But the scripture says you are my servant because I have chosen thee, I have not cast thee out or hate thee. நீ இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளானாலும் இருந்துக்க. Though you may be a very great man in the world. ஆனால் நீ தேவனுடைய தாசனாய் இருக்க வேண்டும். But you should be the servant to God. இந்த உலகத்துல நீ என்ன வசதினாலும் உனக்கு தேவையான கர்த்தர் தருவார். If you need any facilities in the world, God will supply that. ஆனால் நீ தாசனாய் இருக்கணும். But you should be a servant to Him. ஒருவேளை நீ ஆபீஸ்ல இல்லாவிட்டா உங்களுடைய கம்பெனில இல்லாவிட்டா உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல எல்லா இடங்களிலும் உனக்கு பேர் புகழ் இருக்கலாம், ஆனா நீ தேவனுடைய தாசனா இருக்கிறியாங்கறத கொஞ்சம் செக் பண்ணி பாரு. But you have to just check, are you a servant to God? You may be a great man or you may have name and fame in your workplace or business center or anywhere. ஆபிரகாமை குறித்து நீங்கள் பார்த்தால், You see about Abraham. எலியாசர் சொல்கிறான், என்னுடைய எஜமான் செல்வ சீமானா இருக்கிறார். Eliezer says, my master is a very great rich man. அவன் சொல்றான், என்னுடைய எஜமான் செல்வ சீமானா இருக்கிறார். My master is very great rich man, he says. அவருடைய ஐஸ்வரியத்தை பூமி தாங்க முடியாதுன்னு சொல்றான். Because the richness of the earth couldn't bear the riches of Abraham. ஆனா ஆண்டவருக்கு முன்பாக அவனை குறித்து ஆண்டவர் சொல்றார், அவன் என்னுடைய தாசன். But the Lord says he is my servant. நீ உலகத்துல நீ கோடீஸ்வரனாரு, ஆனா தேவனுக்கு முன்னால நீ எப்படி இருக்கிற? How are you in front of God? You may be a rich man in the world. யாத்திராகமம் 32:13 ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் என்னுடைய தாசர்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார். Genesis 32. யாத்திராகமம் 32:13. Exodus 32:13. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What did he say there? ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னுடைய தாசர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். Abraham, Isaac and Israel, they are my servant. அவன் ஆபிரகாம் தாசனா இருந்தான். Abraham was a servant. அவனுடைய பிள்ளை ஆண்டவருக்கு தாசனா இருந்தான். His child also was a servant to God. அவனுடைய பிள்ளை தேவனுக்கு தாசனா இருந்தான். His child also was a servant to him. தேவனுக்கு அடிமைகளாக நாம் இந்த நாட்களில் சந்ததிகளாக வாழ வேண்டும். We have to live as generation by generation to slave to God. நீ தாசனா இருந்தாலும் கர்த்தர் உன்னை உயர்த்திக் கொண்டே வருவார். Though if you are a servant, God will be going on lifting you up. இந்த உலகத்துல உனக்கு நீ ஒரு கிங்கா கூட இருக்கலாம். You may be a king even in the world. நீ ஒரு மன்னனா இருக்கலாம், அரசனா இருக்கலாம், ஒரு பெரிய ராஜா போல தோற்றத்திலையும் ராஜ கலையிலையும் இருக்கலாம். You may be in the appearance of a very great emperor or king like in the world. 2 சாமுவேல் 3:18 பார்க்கும் பொழுது 2 Samuel 3:18. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What did it say there? தாவீது, அவன் ஆண்டவர் சொல்றார், அவன் என்னுடைய தாசன். Regarding David, God says he is my servant. பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். You think about that. அவன் ஒரு ராஜா. He was a king. அவனை எந்த ஒரு வல்லமையும் எதிர்க்க முடியாது. No power could resist him at all. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். He was an anointed man. அவனுக்கு முன்னால அவன் தோல்விங்கறத பார்த்ததே கிடையாது. He never met any failure in his life. அந்த அளவுல முன்னேறி கொண்டிருந்த ஒரு மனுஷன்
மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உலகத்துல அவன் பெரிய ராஜா. ஆண்டவர் சொல்றார், அவன் என்னுடைய தாசன். In such a level he was growing upward and forward. He was a king, even though God said he is my servant. நீ தேவனுடைய தாசனாய் இந்த உலகத்துல மாற வேண்டும். வசதி வரட்டுமே போகட்டுமே, ஆனா நீ தேவனுடைய தாசனாய் வாழ்ந்து காட்டு. Let the facilities come and go, but you have to live as a servant in the world for the Lord. உபாகமம் 34:5 பார்க்கும் பொழுது Deuteronomy 34:5 அங்கே மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்றார், அவன் என் தாசன். regarding Moses, God says he is my servant. அவன் ராஜகுமாரன். He was a prince. பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்பட்டவன். He was called as the son of the daughter of Pharaoh. ஒரு காலத்துல அவன் ஜிம்ல தான் இருந்தான் எப்பொழுதுமே. Once upon a time he was in the gym always. எப்பொழுதும் போர் பயிற்சியிலே தான் இருந்துகிட்டு He இருந்தான். was under the practice of war always. எப்பொழுதும் சாஸ்திரங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தான். He used to study about the சாஸ்திரங்கள் கலைகள் எல்லாம் படிச்சு அரண்மனையில செல்வ செழிப்போடு இருந்த மனுஷன் காலங்கள் மாறின பொழுது அவன் தேவனுடைய தாசனாய் மாறினான். He was a very rich man, learned all the wisdom and art of the Egypt. யோபு 42ல பார்க்கும் பொழுது Job 32 when we see அவன் ஒரு கோடீஸ்வரன். he was a millionaire. அவ்வளவு செழிப்பாய் வாழ்ந்த ஒரு ஆள். Such kind of great facility he had and lived so. அவன் ரோட்ல வந்தா எல்லாரும் துண்டு எடுத்து வாயை பொத்திக்கொள்வாங்க. If he comes on the road, everybody will take that towel and shut them out. நான் வீதியிலே வரும் பொழுது ஒரு ராணுவ தலைவனை போல வந்தேன் பைபிள் சொல்லுது. When I came in the road, I came like a leader of the military, he said. அவன் ஒரு கேப்டன் மாதிரி தான் ரோட்ல வருவான். Like a captain he used to come on the road. அவனை பார்த்த பெரியவங்க எல்லாம் அப்படியே துண்டு எடுத்து வாயை பொத்திட்டு ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருவாங்க. All the elder people will shut their mouth with a towel and they sit in the road. அவனுடைய முகத்தை பார்த்த உடனே வாலிபர்கள் எல்லாம் ஒதுங்கிடுவாங்க. Seeing his face, all the youth people will go astray. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னுடைய தாசன். But the Lord says he is my servant. உனக்கு உலகத்துல மதிப்பு மரியாதை கோடீஸ்வர தன்மைகளும் ராஜாவாக நீ வாழலாம், ஆனால் நீ தேவனுக்கு முன்பாக நீ யார்? Who are you in front of God? You may give all the respect, honor, and you may live as a millionaire in the world. உன்னை பார்த்து ஆண்டவர் கோடீஸ்வர யோபுவேன்னு சொல்ல மாட்டார், என் தாசனாகிய யோபுவே. Seeing you, God will not say call like your millionaire Job, but my servant Job. அவருக்கு இந்த பணம் பொருள் இந்த மதிப்பு இதுப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, குப்பை. He gets nothing of that world or the studies or material. இந்த உலகத்துல உள்ள ஒரு ஐஸ்வரியமும் அவருக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது, குப்பை. No riches of the world is in front of him, nothing. ஒண்ணுமே கிடையாது, குப்பை அது. Everything was dust for him. ஆண்டவருக்கு முன்னால இதெல்லாம் ஒரு பிரிச்சை ஒண்ணுமே கிடையாது. In front of God, this all nothing. அது நீங்க யோசிச்சுக்கொள்ளணும் எப்பவுமே. You should think about it always. ஆனால் அவர்கள் எல்லாம் தேவனுக்கு தாசர்களாக இருந்தாங்க. But they were all the servants to God. தானியேலை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, if you read in Daniel, அவன் ஒரு தேவனுடைய தாசன். he was also a servant to God. படிப்புல ரொம்ப தேர்ந்த ஆள். He was very well educated man. நல்ல ஒரு gifted person. He was a very gifted man. ஜெபிச்சானா உடனே எல்லா தரிசனத்துக்கும் அர்த்தம் சொல்லிரும். If he pray, he will give the meaning for all the dreams. யாராவது ஒரு விசுவாசி வந்து ஒரு சொப்பனம் சொன்னா நமக்கு அதுக்கு 72 அர்த்தம் கொடுக்கிறோம். If any believer come and give the dream, he gives 72 meanings for that. ஆனா இவன் அப்படி கிடையாது. But he is not so. அவன் பார்த்த சொப்பனத்தை சொல்லுவான் இவன். He will say the dream what the other man saw. அவனுக்கு வந்து சொப்பனம் மறந்து போயிருச்சு. ராஜா உடனே கூப்பிட்டு சொன்னா, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், பட் கலக்கமா இருக்கு, பட் அந்த சொப்பனம் என்னன்னு எனக்கு தெரியல. The king said, I had a dream, I have forgotten it, I am troubling, I don't know, can't remember the dream. மந்திரவாதிகள் எல்லாம் கூப்பிட்டான். He called all the magicians. எல்லாரும் வந்தாங்க. Everybody came. நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். I have seen a dream. பட் அதோட அர்த்தம் எனக்கு புரியல. But I can't understand the interpretation. அந்த சொப்பனம் என்னன்னு சொல்லு அப்படினா. Can you say the dream? மந்திரவாதிலாம் குழம்பி போய்ட்டான். All the magicians were troubled and அவங்க சொன்னாங்க, ராஜாவே நீங்க கொஞ்சம் அந்த சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்க என்ன செய்றோம் interpret பண்றோம். They said, please you king tell the dream, I will say the meaning. அது என்ன நான் சொன்ன சொப்பனத்தை சொல்றது, நீ என்ன அர்த்தத்தை சொல்றது? How I can give the dream, how are you going to give the meaning? The king said. நீ தான் பயங்கர பவர்ஃபுல் ஆளாச்சா? You are a very powerful man, no? கையில உள்ள கோலை போட்டா பாம்பாதுங்கன்னா அப்ப நான் சொல்றேன், என் மண்டையில உதிச்ச அந்த சொப்பனத்தை நீ சொல்லு, அப்பதான் நீ ஒரிஜினல் ஆளு. If you put the rod down, it will become a serpent. You can also say my dream. வந்தவெல்லாம் சொன்னா, அந்த ராஜாவே சொப்பனத்தை சொல்லுங்க, அர்த்தம் சொல்றோம், சொப்பனத்தை சொல்லுங்க. அவன் சொன்னா, நீங்க எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்றீங்க, சாக போறீங்கனா. Everybody, astrologers and magicians, everybody said, the king, you say the dream, we will give you the meaning. ஆனா இவன் அப்படி அல்ல. But he is not so. ஒரே நைட் ஜெபம். காலையில வந்து ராஜாட்ட, நீ பார்த்த சொப்பனம் இதுதான் சத்தியம், இதனுடைய அர்த்தம் இதுதான். One day night he prayed, and the next day he came and gave the interpretation of the dream and the truth. நீ பிசாசை துரத்தலாம். You may cast out devil. அற்புதங்களை செய்யலாம். You may do wonders. ஆனா ஆண்டவருக்கு முன்னால நீ வரும்போது யாரா இருக்கணும்? But in front of God, whom are you? நீ தாசனா இரு. You are a servant.
அவன் அப்படித்தான் இருந்தான். தானியேல் ஒரு தாசன். Daniel was a servant to God. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனுடைய தாசர்கள். Shadrach, Meshach, Abednego were servants to God. நீ உன்னை பார்த்து தேவனும் தாசன் சொல்லணும், மத்தவங்களும் சொல்லணும் இவன் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் சொல்லணும். Seeing you, God has to say you are my servant. Other people also say you are a servant of the living God. நீ ஒரு கம்பெனில வேலை பார்க்கறன்னா உன்னை பார்த்தவன் சொல்றான்ல அந்த கம்பெனில வேலை பார்க்கறான்னு சொல்றானே. When if you are working in a company, those are seeing they say he is working in that company. அந்த கம்பெனி சொல்லும் இவன் என்னுடைய வர்க்கர்னு சொல்லும். The company say he is my laborer. அதுபோல தேவனும் உன்னை தாசன் சொல்லணும், புறஜாதிகளும் உன்னை பார்த்து இவன் ஜீவனுள்ள தேவனுடைய தாசர்கள்னு சொல்லணும். Likewise God as well as the heathen has to say you are a servant of the living God. அக்கினி சூளையில போட்ட அந்த ராஜா வந்து சொன்னான், ஜீவனுள்ள தேவனுடைய தாசர்களே தேவன் உங்களை தப்புவித்தாரான்னு கேக்குறான். When the king want to put in the fiery furnace, you servant of the living God, whether God was able to deliver you. சிங்கக்கபில போட்ட ராஜா வந்து கேக்குறான், இந்த ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே கர்த்தர் உன்னை தப்புவித்தாரா? The king want to put in the den of lion, he was asking servant of the living God, whether God is able to deliver you or not. யோசிச்சு பாருங்க. Think about it. உங்களை பத்தி மத்தவங்க என்ன சொல்றான்? What others says about you? நீ தேவனுடைய தாசன் சொல்றானா? Whether he is saying are you a servant of God? தேவன் உன்னை பார்த்து தேவனுடைய தாசன் சொல்றாரா? Whether God is saying are you a servant of God? எப்படி உன்னை தேவனுடைய தாசன் ஆண்டவர் சொல்ல முடியும்? How can God say you are a servant to him? பரலோகம் இயேசுவே தேவனுடைய தாசன் தான் சொல்லுது. Even the heaven says Jesus as servant. தேவனே இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறது, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன். Behold the servant which I uphold. ஏசாயா 42:1 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. Isaiah 42:1 it is said. நான் ஆதரிக்கிற என் தாசன். Behold my servant which I uphold. இயேசுவும் ஆண்டவருக்கு தாசனாக தான் இருந்தார். Even Jesus was a servant to the Father of God. பரலோகத்துல ஒரு சத்தம். There was a voice in heaven. யாரை நான் அனுப்புவேன்? Whom shall I send? இந்த சத்தத்துக்கு உடனே பதில் கொடுத்த தாசன் யாரு? Who was a servant immediately answered this voice? ஆண்டவராகிய இயேசு. Lord Jesus Christ. உடனே சொன்னார், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பு. I am, send me. ஒரு வேலைக்காரனா முடியாது, தெரியாது, பார்க்கல இப்படிலாம் சொல்லக்கூடாது. சொன்னா அப்படியே செய்யணும். A servant should not say I have not seen, I cannot do, I cannot go like that. Immediately you have to obey that. எனக்கு ஒரு இடத்துல ஒரு டிரைவர் இருந்தார். In a place I had a driver for me. அந்த டிரைவர்ட்ட அந்த வீடு விசுவாசி வீடு தெரியுமா? Do you know that believer's house? தெரியாது என்றான். I don't know. நான் விட்டுருவேன்னு நினைச்சு. He will say think I will leave him. நான் சொன்னேன், சரி வா நமக்கு அந்த ஏரியால தான் தேடி பாப்போம். So let us go and search in that area. கரெக்ட்டா அந்த வீட்டுக்கிட்ட போன உடனே இந்த வீடா எனக்கு தெரியுமா? When we reach the correct house correctly, is this house that I know? அவனுக்கு ஏற்கனவே தெரியும்னு எனக்கும் தெரியும். I knew that already, he knew that house. ஏன்னா இந்த சேட்டை என்கிட்ட 2-3 ட்ரிப் பண்ணிருக்கான். Because he has done the same mischief 2 or 3. இது எதுக்கு சொல்றேன்னா, why I say so? ஒரு வேலைக்காரனா உடனே அப்படியே சரண்டர். A servant mean immediately he has to surrender. ஆண்டவர் போன்னு சொன்னா போயிரணும். அப்படி அல்ல ஆண்டவரேன்னா உன் சந்ததி எல்லாம் நடு ரோட்ல நிக்கும். When the Lord says to go, you have to go. If it is not so, Lord mean your generation will be standing on the road. லோத்த பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ ஓடி போன்னு. Seeing God says you run to escape. ஜீவன் தப்ப அந்த மலைக்கு நீ ஓடி போ. Run to escape for your life to the mountain. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தம்முடைய வார்த்தையை அனுப்பி சொல்றாரு, ஜீவன் தப்ப அந்த மலைக்கு நீ ஓடி போன்னு கரெக்ட்டா சொல்றாரு. The Lord is sending the word from heaven, escape to the mountain for your life. இவன் என்ன சொன்னா? What does he say? அப்படி அல்ல ஆண்டவரே. It is not so, Lord. இந்த பிரசங்கம் என்னைக்கு நீ பண்ண ஆரம்பிச்சியோ உன் கதை முடிஞ்சு போச்சு. On the day when you started preaching this message, your life will spirit. அப்படி அல்ல ஆண்டவரேன்னு சொன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அவன் சந்ததி எல்லாம் சபிக்கப்பட்ட சந்ததியா போய் அவன் ஒரு நிர்பந்தமான நிலவரத்துல ஓட்டத முடியும். He said it is not so, Lord. This all generation become a cursed generation. யாரை அனுப்புவேன் அப்படினா போதும் உடனே என்ன செய்யணும்? இதோ நான் இருக்கிறேன். Whom shall I send? Behold I am. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அப்படி கீழ்ப்படிந்து பழகணும். Children should obey the parents likewise. ஓனர்ஸ்க்கு வேலைக்காரர்கள் அப்படி கீழ்ப்படிந்து பழகணும். ஓனர்ஸ்க்கு the servants also obey the owners. ஊழியர்களுக்கு விசுவாசிகள் அப்படி கீழ்ப்படிந்து பழகணும். The believers should obey the servants of God likewise. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம்னு உடனே அப்பதான் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான். இவன் என்ன சிவுடு கூட ஆயிட்டானா எனக்கு சந்தேகம் வந்து. Let us all kneel down. When I say he will be seeing somewhere else, I do not know whether he is முடியாதவர்ல நான் சொல்லவே இல்ல. I am not saying the unable people. வயதான தாய்வர்களையும் சொல்லல. I am not saying the old mothers or somebody. இந்தால என்ன சொல்றது முழங்கால் போடுறதுன்னு நீ முன்னால வரிசையில உட்கார்ந்துட்டு நீ உட்கார்ந்தேனா அது நான் வார்த்தைகளை யூஸ் பண்ண கூடாது. அது வந்து குற்றம். Being seated in the front line and not kneeling. நீ ஒரு தாசன். You are a servant. ஒருத்த வீட்ல படுத்துறான். One man is lying in the house. நல்ல தூக்கத்துல இருக்கும்போது when he is in the deep sleep, திடீர்னு ஒரு சத்தம், உன் கால்களை மடக்கு. You just stretch your legs. Pull your legs. அந்த தூக்கத்துல
திடீர்னு எழும்பி டக்குன்னு ஏதோ ஒரு சத்தம் கடிச்ச காலை மடக்குன்னு சொல்லி காலை மடக்கி All of a sudden he also stood up and folded his legs. அடுத்த செகண்ட் அந்த வீட்டுல உத்தரம் உடைஞ்சு அவன் கால் இருந்த இடத்துல வந்து விழுந்து The very next day the beam of the house was collapsed and fell down. சென்னையில நம்முடைய விசுவாசி ஒருத்தர் உண்டு. And there was a believer in Chennai. நல்ல ஒரு சகோதரன். He is a very good brother. சத்யசீலன் சொல்லி. His name is Satyasila. அவர் இந்த ரயில்வேல வர்க் பண்றார். He is working in the railway. அந்த வேகன் வந்து நின்ன உடனே ஏதாவது ரிவிட் போயிருந்துச்சுன்னா அடிக்கிற வேலை தான். அவர் ரிவிட் அடிக்கிற வேலை தான். His work is only doing the riveting work. ஒரு நாள் போய் உள்ள இருந்து ரிவிட் அடிச்சிட்டு இருக்கார். One day he was doing that work. அவர் வந்து சொன்ன சாட்சி. He was giving the testimony. திடீர்னு அந்த ரிவிட் அடிக்கணும்னு சொன்னா இன்ஜின்லாம் இருக்காது, தனியா ஒரு ட்ராக்ல அதை கலத்தி விட்டுருப்பாங்க, இவங்க அங்க வேலை செய்வாங்க. There will be no engine or anything, it will be separately in a truck, they will be working under that. அதனால அதை வந்து யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது, அது சும்மா ஒரு ஓரத்துல நிக்கும். It will be in one side, nobody can do anything there. அதுல தான் இவங்க வேலை செய்வாங்க. He used to work there. வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு மகனே நீ வெளியே வா. Suddenly he heard his son come out. He heard a voice. சடனா ஒரு சத்தம். All of a sudden he heard a voice like that. இவர் திரும்பி பார்த்தா யாரும் இல்ல, ஆனா சத்தம் மட்டும் கன்ஃபார்ம். But the voice was very confirmed voice. உடனே அந்த தண்டவாளத்துல இருந்து தலையை நுழைச்சு வெளியே வந்தார். Immediately he came out. இவன் வெளியே வந்த செகண்ட் அந்த பெட்டி போகுது பாருங்க வேகமா, இன்னொரு இன்ஜின் வந்து இதுல வந்து செஞ்சிருச்சு, இடிச்சிருச்சு. The very next second another engine came and dashed against it and it went fast. ஒரே தட்டு போகுது இன்ஜின், இந்த வண்டி அந்த பெட்டி வேகமா போகுது. ஒரு செகண்ட்ல இவர் வெளியே வந்து அப்படியே பெதலிச்சிட்டான். Within a second another engine went and dashed against it, went fast. நீ தேவனுடைய தாசன்னா உன்கிட்ட பேசுவார். அட் a time அப்படியே கீழ்ப்படியணும். இல்ல நாளை கழிச்சு 3 வருஷம் 7 வருஷம் என்னன்னா போயிட்டே இருக்க வேண்டியது. If you are a servant, God will talk. At a time you have to obey. If you say 3 years 4 years when it will be going. நீ ஒரு தாசன். You are a servant. நீ உலகத்துல யாராரு, ஆனா கர்த்தருக்கு முன்பாக நீ ஒரு தாசன். You may be anybody in the world, but you are a servant in front of God. உன்னைய கருவில உருவாகும் பொழுதே கர்த்தர் தாசனாய் மாற்றுகிறார். God is also changing you as a servant when you are forming in the womb of my mother. தாசன்னா கீழ்ப்படிதல் உள்ளவன். Servant has obedience in him. தாசன்னா பாடுபடக்கூடியவன். Servant has a man to suffer. தாசன்னா கேள்வி கேட்காதவன். Servant will not ask any question. கீழ்ப்படிதல் ஒண்ணு, கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல் ஒண்ணு. There is a obeying and without asking any question obeying. உலகத்துல இருக்கிறதுக்கு கீழ்ப்படிதல் முக்கியம். In the world we need obedience. விசுவாசிக்கு கீழ்ப்படிதல் முக்கியம். The believer obedience is important. ஊழியத்துக்கு வந்தா கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல் முக்கியம். If you come to the ministry, you should not ask any questions, just like you ought to obey. ஏன் எதற்கு எப்படி அப்படி இல்லையே இப்படி இல்லையே இந்த விளக்கம் கேட்கிறதுக்கு என்ன கிடையாது, உனக்கு வேலையே கிடையாது. You don't have any work to why and what for and wish anything. யாரை அனுப்புவேன், whom shall I send? அப்படித்தான பரலோகத்துல சத்தம் கேட்டுச்சு. Only there was a voice from the heaven like that. யார் சிலுவையில் தொங்குவது, இப்படியே கேள்வி கேட்டுச்சு. Is there a question, who will hang on the cross? யாரை நான் அனுப்புவேன், அவ்வளவுதான். அனுப்புறதுக்குள்ள வந்து கீழ்ப்படிஞ்சு வந்தா சிலுவை வரைக்கும் நீ போயிட்டே இருக்கணும். Whom shall I send? If you come obey, you can till the cross you can move. சிலுவையை தாண்டின பிறகு எல்லா நாமத்துக்கும் மேலாக உன்னை உயர்த்துவார். After you cross the cross, he will raise you up above all names. அப்படினால தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல நீங்கள் இந்த வருஷத்துல தேவனுக்கு ஒரு தாசர்களாய் உங்களை சமர்ப்பியுங்க. So in this year all children of God, you have to obey yourself or commit yourself as servant to God. ஏசாயா 49:5 பார்க்கும் பொழுது கருவில் நான் உன்னை தாசனாக உருவாக்குகிறேன். Isaiah 49:5 it is said, I will form thee as a servant in the womb. அத அவங்கள பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். If we can easily find out them, அவன் தாசனுடைய சிந்தையிலே இருப்பான். he will be in the mind of a servant. அவன் ஓனர் மாதிரியே இருக்க மாட்டான். He will not be like a owner at all. அவன் ஒரு வேலைக்காரன் போலவே தான் தன்னை he will be always like a servant obedient. அவன் கருவிலேயே கர்த்தர் அவனை மோல்ட் பண்ணும்போது அவனை உருவாக்கும் பொழுது எப்படி உருவாக்கிட்டாரு, அவன் ஒரு தாசன். In the womb itself God was molding him, forming him as a servant. அந்த இடத்திலேயே கர்த்தர் அவனை ஒரு தெய்வீகமா உருவாக்கி வச்சிட்டார். In that place itself God has formed him as a divine man. அப்படினால ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள் நாம் ஒரு தாசர்களாய் கர்த்தருடைய பிரசன்னத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். So in the presence of God, we children of God, we spiritual children of God, we have to humble ourselves as servant. தாசனை எப்படி கண்டுபிடிக்கலாம்? How can we identify the servant? ஒரு யூனிஃபார்ம் போட்டா கண்டுபிடிச்சிரலாம். If we put on a uniform, we can easily find out. அப்படிதானே? Isn't it? நம்ம சபை ஊழியக்காரங்க எல்லாம் பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். Our servants of God, our church, we can easily find out. ஆனா இப்போ வேலை சபைக்காரங்களும் இதே ஸ்டைல்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. The other denomination people also come in the same style. ஆனா தேவனுடைய தாசர்களை எப்படி கண்டுபிடிப்பது? How can we identify the servant of God? இது Dress வச்சு கண்டுபிடிக்க முடியாது. Not with the dress. சுபாவத்துல தான் கண்டுபிடிக்க முடியும். Only with the character we can find out. உன்னுடைய நடவடிக்கைகளை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். Only your conduct or your deeds we can easily find out. இது எப்படி தாசர்களை கண்டுபிடிப்பது? How can we identify the servant? தாசன்னா எப்படி இருப்பான்? How he will be a servant?
நீ தேவனுடைய வேலைக்காரனா எப்படி இருப்ப? If you are a servant to God, how you would be? உயரமோ குள்ளமோ ஒயிட்டோ கலரோ கருப்போ இதெல்லாம் அங்க சப்ஜெக்ட்ல இல்ல. Not like tall or short or fair or black or anything in the subject. நீ தேவனுடைய தாசன்னா உனக்கு 5 குணாசீலங்கள் இருக்க வேண்டும். If you are a servant to God, you will be having 5 characters. அதுதான் உனக்கு உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். That is the rules and regulation of you. தேவனுடைய தாசர்களை எப்படி கண்டுபிடிப்ப? How can we identify the servant to நீ தேவனுடைய தாசனா இருந்தா நீ ஒரு குருடனா இருப்ப. If you are a servant to God, you will be a blind man. ஏசாயா 42:19. Isaiah 42:19. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? Who is blind but my servant? என் தூதனை அல்லாமல் செவிடன் யார்? Who is deaf as my messenger that I sent? தூதன் வந்து ஒரு செவிடன மாதிரி வருவான், அவன் வேலையை முடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். The messenger comes like a deaf and he do the work and go. தேவனுடைய தாசன்னா ஒரு குருடனா. The servant of God means he is a blind man. அவன் எதையும் கண்டும் காணாம போயிட்டே இருப்பான். Though he can see anything but as if he doesn't see, he'll go. நீ ஒரு வீட்ல வேலைக்கு இருக்கேன்னு வெச்சுக்கோயே. If you are at a house and work for work, நீ அங்க சில காரியங்களை காண்பாய். நீ ஆனா அதை பார்த்துட்டு உட்கார்ந்திர கூடாது எஜமானோட. நீ ஒரு வேலைக்காரன், நீ கண்டும் காணாத போல நினைச்சிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். You can see some matter, even though you can see some matter, you shouldn't see as if you have seen something. உன் முன்னாலேயே எல்லா பாவ காட்சிகளும் நடக்கும், ஆனா நீ ஒரு குருடனாய் அந்த இடத்துல இருக்க வேண்டும். In front of you all the shows of the sin will be playing, but you should be like a blind man there. நான் அனுப்பினவன் அல்லாமல் அந்தகன் செவிடன் யார்? Who is the deaf or the eunuch which I have sent? நீ ஒரு தாசன்னா நீ ஒரு குருடனை போல செவிடனை போல அமைதியா இருப்ப. If you are a servant like a blind or a deaf, you should be very quiet. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் நீ கவனியாதே. உன்னுடைய வேலைக்காரன் கூட உன்னை திட்டுவதை நீ என்ன செய்ய வேண்டியிருக்கும்? கேட்க வேண்டியிருக்கும். Don't listen to all the words which are saying. If you listen, you can hear the voice of your servant which he is calling you. ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு. There is a name for the Lord. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண். The Lord, he cannot see the evil thing. He has a purer eye. பூமியில தீமையே நடக்கலையா? Is there no evil happen on the earth? ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது? உலாவிக் The eyes of the Lord are going around the world. ஆனா தீமையை அவர் பார்க்கிறது இல்ல. But he never watches the evil thing. அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தை நீ பார்க்க கூடாது, உலக மனுஷனை பார்க்க கூடாது, உலகத்தில் உள்ள எந்த காரியத்தை நீ பார்க்க கூடாது. நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. You children of God, likewise you shouldn't see any evil thing of the world or anything of the world, because you are not of the world. உனக்கு முன்னாலேயே பாவத்தினுடைய போராட்டங்கள் இருக்கும், பல காரியங்கள் இருக்கும். சில காரியங்கள் நீ பாத்தியானா நான் பார்க்கல, எனக்கு தெரியாதுன்னு போயிட்டே இருக்கணும் நீ. In front of your sight there may be some sin or some incidents of sin, but you shouldn't see and go. ஒரு விசுவாசியை இன்னொருத்தன் அவிசுவாசி கல்யாணம் கட்டிட்டான். The believer was married by unbeliever. அவன் அவளை கம்பல் பண்ணி சினிமாவுக்கு கூட்டி போயிட்டான். He compelled her and took her to the cinema. வேற வழியே இல்லாம அந்த பிள்ளை அழுதுட்டு போயிடுச்சு. Without any other cause she went with him. அவன் சொன்னா நீ வரலன்னா நீ எனக்கு மனைவியே கிடையாது. If you don't come, you are not my wife at all, he said. சரி, வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு புறப்பட்டு போயிட்டா. She also prayed because she got a problem in her life and went. தியேட்டர்ல படம் ஓடிட்டு இருக்கு. The film was going on in the theater. இன்ட்ரஸ்டான காட்சில இவளை திரும்பி பார்த்து பாத்தியா அப்படினு கேட்டா. The interesting the show he was also asked her to see. இவ என்ன பண்ணிட்டு இருந்தா? What she was doing? நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? கை தட்டிட்டு. What you will be doing? நீங்க கை தட்டிட்டு இருப்பீங்க. You will be clapping. அது கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருந்துச்சு. She was closing her eyes and praying. அது படத்தை பார்க்கல, அது எங்க உட்கார்ந்துட்டு இருக்கு? She did not watch the film. She was. இவன் திரும்பி பார்த்து டென்ஷன் ஆயிட்டான். என்னடா இவ சிரிச்சிட்டு இருப்பான்னு நினைச்சான். இவ நின்னுட்டு இருக்கா, ஜெபிச்சிட்டு இருக்கா. உன்னை கூட்டி வந்ததே பெரிய தப்பு, வா வீட்டுக்கு போலாம்னு உன்னை கூட்டி. She got angry because I call you here to see the film, but you are sleeping. நீங்க என்ன செய்வீங்க? What you will do? ஏங்க அங்க போணும், இங்கேயே வீடியோல சிடி போட்டுருங்கன்றீங்க. Why you have to go there? Here yourself you give the CD in the video. அப்படிதானே பாதி விசுவாசி வீட்ல ஓடிட்டு இருக்கு. அப்படிதான் பாதி விசுவாசி வீட்ல. The half of the believers house likewise. நான் ஒரு மீனவர் குப்பத்துக்கு போனேன். I went to the slum area of the fishermen area. அது குப்பம், அந்த மீனவர்களுக்கு குப்பம்னு சொல்லுவாங்க. The slum area of the ஒரு சின்ன குடிசை வீடு. There is a small hut. நான் விசிட்டிங் போயிட்டேன். I went for a visiting. நான் விசிட்டிங் போன உடனே அவங்களுக்கு ஒண்ணும் ஓடல. They couldn't do anything when I went for a visiting there. ஏன்னா because அந்த வீட்ல நல்லா உட்கார்ந்தா ஒரு 8 பேர் உட்காரலாம். If you sit properly, only 8 person can sit in that house. இங்க 20 பேர் உள்ள உட்கார்ந்திருக்காங்க. But 20 people are stuffed inside. எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? What they were doing? ரொம்ப இன்ட்ரஸ்டா டிவி பாத்துறாங்க. பாஸ்டர் வந்திருக்கிறார்னு ஒண்ணே. Interestingly they were also அவங்களுக்கு வெளியும் போக முடியல, உள்ளவங்களும் வெளிய வர முடியாது, வெளிய உள்ளவங்க உள்ள போக முடியாது. ஏன்னா அது ஒரு சின்ன குடிசை. நான் வாசல்ல நின்னுட்டு இருக்கேன். I was standing on the door. When they hear about pastor has come, they couldn't come out or go inside. இந்த சிஸ்டர், ஏய் எல்லாம் வெளிய போ, எல்லாம் வெளிய போ, போ வெளிய, ஓடி போ, யாரும் என் வீட்டுக்குள்ள வராத. எப்போ
அது வரைக்கும் உட்கார வச்சு அவனை ஃபுல்லா போட்டு காட்டிட்டு இருக்குது. நான் வந்தவனை எல்லாரும் ஏன் வந்தீங்க, எல்லாம் வெளியே போ பாஸ்டர் வந்துட்டார், எல்லாம் வெளியே போன. So far she was showing the film to everybody. When I came, why you all have come, all of you run away, she was shouting. உண்மையே சொல்றேன், இப்படி டிவி பார்த்ததுனால நான் எத்தனையோ வீடு விசிட்டிங் பண்ணல. ஏன்னா அவங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு நான் வந்துட்டேன். Because so many people are watching the television, why I got to disturb? எத்தனையோ வீடுகளுக்கு நான் போகும்போது இப்படி ஓடிட்டு இருக்கோம். ரைட், வேண்டாம், தேவையில்லை, விடு. இப்படியே சென்னையில எத்தனையோ வீடை நான் ஒதுக்கி விட்டு அது ஓடிட்டு இருக்கான். அவன் இன்ட்ரெஸ்டா உட்கார்ந்து அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கான். அவனை போய் என்னத்துக்கு, அவன் பரலோகம் போறதில்ல, விடுன்னு சொல்லி விட்டு வந்தேன். When I wanted to visit so many houses in Chennai, when they were watching the television, I don't want to disturb them, I did not visit there. பொண்ணு உட்கார்ந்திருக்கா, பையனும் உட்கார்ந்திருக்கான், வாலிப பையனும் உட்கார்ந்திருக்கான், அம்மாவும் உட்கார்ந்திருக்கா, அப்பாவும் உட்கார்ந்திருக்கான், எல்லா விசுவாசியும் தீர்க்கதரிசியும் உட்கார்ந்திருக்கான். எல்லாம் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இவனை போய் என்ன பண்றது, இவனுக்கு உபதேசம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, போய் சத்தம் போட்டும் பிரயோஜனம் இல்லை, எடுன்னு சொன்னாலும் எடுக்கலை. அவனை வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் தண்ணி தெளிச்சு விட்ட கேஸ் விசுவாசிகள்ல பாதி பேர் இருக்கிறான். For father, mother and children, youth, boys, girls, everybody, prophets, everybody seated and watching the television, how can we turn them? ரொம்ப நம்ம கம்பல் பண்ணோம்னா நல்ல விலைக்கு விக்கிறதுக்கு ஜெபம் பண்ணணுமா. If we compel much, they will also ask us to pray to sell it for a good price. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்றேன். For everything I am praying. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்றேன். But I am praying for everything. நல்ல ரேட்டுக்கு விக்கிறதுக்கு ஜெபம் பண்றேன். Praying for to sell it for a good rate. புதுசா வாங்குறதுக்கும் ஜெபம் பண்றேன். I am praying for to get a new one. நாய்க்கும் ஜெபம் பண்றேன், பேய்க்கும் ஜெபம் பண்றேன். We are praying for the dog and the devil. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. Already I have told you. ஒரு நைட் ஃபோன். One day night I got a phone call. Pastor, பிங்கி செத்து போயிரும் போல இருக்குன்னு. Pastor, Pinky is about to die. பிங்கி செத்து போயிருமா? He said Pinky is going to die. நாய். The dog. பேரு வந்து பிங்கி, நாய் பேர் என்னது பிங்கி. அது செத்து போயிரும்னு இவங்க எல்லாரும் செத்து போற மாதிரி அழுகுறான். They were as if going to die, as if the dog Pinky is going to die. பெத்த தாய் தகப்பனுக்கு சோறு போட மாட்டேன், நாய்க்கு சோறு போடுற. You are not giving food to your own parent but giving food to your dog. பெத்த தாய் தகப்பனுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி தர மாட்டேன், நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுற. You are getting biscuit to the dog but not for the parents. பெத்த தாய் தகப்பனுக்கு ஒரு எலும்பு வச்சு குழம்பு வச்சு கொடுக்க மாட்டேன், ஆனா நாய்க்கு எலும்பு வாங்கி போட்டு கரெக்டா அந்த கடையில போய் சார் கறியெல்லாம் வித்துட்டா எலும்பு இருக்கான்னு வாங்கிட்டு நிக்கிற. Correctly you are giving for bones to your dog but not for your parents. Now not any giving meat. உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாரா என்ன? Will God take you to heaven? நீ ஒரு தாசனா இருக்கணும். You should be a servant. பாவம் முன்னால ஓடிட்டே இருக்கும், நீ ஒரு குருடனை போல இருக்கணும். The sin will be playing in front of you but you should be like a blind man. என்னெல்லாமோ கதை பேசிட்டே இருப்பான், நீ செவிடனை போல இருக்கணும். They will be talking so many stories, you should be like a deaf man. நீ ஒரு செவிடனை போல குருடனை போல இருந்தாதான் இந்த உலகத்துல நீ ஒரு தாசனாய் வாழ முடியும். If you are like a blind man and a deaf man, you can live as a servant in the world. சம்பந்தமில்லாத காரியத்துல எல்லாம் தலையிட்டு உன்னை பத்தி தான் பேசினா என் காதுல தெளிவா கேட்டுச்சுன்னு சொல்லக்கூடாது. நீ அந்த இடத்துல ஒரு செவிடனா உட்கார்ந்திருக்கணும். You should be sit like a blind man. They will say without any reason this problem they talked about you. எத்தனை பேர் குருடர்களாய் செவிடர்களாய் மாற இந்த வருஷத்துல ஒப்பு கொடுக்குறீங்க? How many of you want to commit yourselves to want to become a blind and deaf man this year? அதனால உங்க ஓனர் கூப்பிடுவாரு, உங்க வீட்டுக்காரர் கூப்பிடுவாரு, நான் செவிடனாய் இருக்கிறேன்னு காதை மூடி. So when the time your master or owner and the husband calls, I am like a blind or deaf, you don't say. பாஸ்டர் செவிட போல இருக்கிறேன்னு ஏய்னா எழும்பறதே கிடையாது. ஏன்னா நான் செவிடா இருக்கேன்னா வீட்டுக்கு தான் போகணும், உங்க அம்மா வீட்டுக்கு தான் போய் உட்காரணும். Because pastor said I should be a deaf man, I will not get up means கம்பெனில இருந்து துரத்தி விட்டுறான், வீட்டுக்கு போ. They will chase you from the company, go home. அப்படி அல்ல. It is not so. தீமையை பார்க்க மாட்டாத ஒரு சுத்த கண்ணனாய் நீ வாழ்ந்து காட்டு. You should be live like a pure man, shouldn't see the evil with your eye. விருத்த சேதனம் உள்ள ஒரு செவி உள்ளவனாய் நீ வாழ்ந்து காட்டு. You should be a man of having the circumcised ear and live. உனக்கு அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அருவருக்கத்தக்கதா இருக்கக்கூடிய அளவுல நீ உன்னுடைய தெய்வீகத்தை நீ பாதுகாக்கணும். You have to preserve your divinity. When you hear the word, it should be an abominable to you. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? So there is the Lord who is blind but my servant. ஆண்டவருடைய தாசர்கள் குருடனை போல போயிட்டே இருப்பாங்க. The servant of God will be like a blind man and go. அவன் வந்து தெய்வீகமான மனுஷன், அவன் தீமையை பார்க்க மாட்டான். He is a divine man, he will not see any evil at all. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Numbers 12:7 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. It is said there, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். Moses was a faithful man in all the house of God. தேவனுடைய தாசர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். The servant of God will be the faithful man. எல்லாருடைய விஷயத்துல அவங்க உண்மையா இருப்பாங்க. In all matters of everybody they will be faithful. தங்களுடைய குடும்ப காரியங்களிலும் சரி, பிள்ளைகளுடைய காரியங்களிலும் சரி, மற்றவங்க காரியங்களிலும் சரி, பிசினஸ்லயும் சரி, கவர்மெண்ட் காரியத்திலும் சரி, சபை காரியங்களிலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு உண்மை உள்ளவன் தான் தேவனுடைய தாசன். A servant of God to God, a servant to God will be a faithful man in all things like family matter or the children's matter or the business matter or anything. உனக்குள்ள கபடமே இருக்க கூடாது. You should not have any guile in you. உனக்குள்ள திருக்கு ஏமாற்று எதுவுமே இருக்க கூடாது. You should not have any deceitful or any cheating in you. உள்ளதுன்னு சொல்லு, அதுக்கு மேல உள்ள காரியத்தை கர்த்தர் பார்த்துப்பார். Whatever yes you say yes, more than that the Lord will look after. நீ ஒரு உண்மை
உண்மையுள்ளவனா இருக்கணும். You should be a man of faithful. தேவனுடைய வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன். He was faithful in all the house of God. அவன் மோசே ஒரு காலத்துல ரொம்ப ரஃப்பா இருந்த ஒரு ஆள் தான். Moses was a very rough man once upon a time. ரொம்ப ரஃப்பா இருந்த ஒரு ஆள். He was a very rough man. கர்த்தர் அவனை மாற்றினார். God changed him. இப்போ அவனை குறித்து பைபிள் சொல்லுது அவன் எங்கும் உண்மையுள்ளவன். Regarding in the Bible says now he is a faithful man in all the places. ஒருவேளை நம்ம ஒரு காலத்துல பொய்யாரலா ஏமாற்றுக்காரலா வஞ்சிக்கிறலா இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. It is also chance that once upon a time we may be the robbers or murderer or cheaters. இந்த வருஷத்திலேயாவது நாம் ஒரு தாசர்களாய் உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்து பழகும். At least in this year we should live as a servant of faithful people. எந்த ஒரு விஷயத்திலும் உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God is expecting faithfulness in all the matters. அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று வேதம் வெளிப்படுத்தல சொல்லுகிறார். The scripture says in the Revelation those who are called to be with him are the truthful and faithful. யோபு 42:7 பார்க்கும் பொழுது Job 42:7 தாசர்கள் எப்படி பேசுவார்கள். how the servant will talk. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. As my servant's Job talk you did not talk rightly. தாசர்கள் ரொம்ப நிதானமா பேசுவாங்க. The servant will talk very rightly. பட்டு பட்டுன்னு பேச மாட்டான். They will not talk speedily. கெட்ட வார்த்தை பேச They will மாட்டான். not speak bad words. அன்பை முறிக்கிற மாதிரி பேச மாட்டான். They will not cut the love and speak. ஆவி முறிஞ்சு போற மாதிரி பேச They will மாட்டான். not speak the spirit will be cut அதுக்கு out. அடுத்து முகத்துல முழிக்காத மாதிரி பேச மாட்டான். They will not speak again we should not see the face. பைபிள்ல நீங்க பாருங்க. You see in the scripture அந்த நண்பர்கள் இவனை பத்தி பேசி ஒரு வழி பண்ணிட்டாங்க. those friends talked about him and made him somewhat. 7 நாள் அமைதியா உட்கார்ந்து இவனோட துக்கத்தை அனுசரிக்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு பிறகு சொன்னான் பாருங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி பேசி ஒரு லிமிட் அன்லிமிட்டா வந்துட்டான். As if they are very quiet 7 days they seated quietly after they talked very much. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கர்த்தர் சொன்னார் என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்க என்ன செய்யல நிதானமா பேச. After everything was finished the Lord said you did not speak rightly like my servant Job talk. வைஃப் கிட்ட பேசினாலும் நிதானமா பேசு. If you speak to wife you speak rightly. புருஷன்ட்ட பேசும்போது நிதானமா பேசு. When you speak to your husband speak right. சொந்த பிள்ளைகள்ட்ட பேசும்போது நிதானமா பேசு. When you speak to your own children speak right. பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நிதானமா பேசு. When you speak to your parents speak rightly. உங்களுடைய ஓனர் கிட்ட பேசும்போது நிதானமா பேசு. When you speak to your owner speak rightly. ஒரு விசுவாசிட்ட பேசும்போது நிதானமா பேசு. When you speak to your another believer speak rightly. ஊழியக்காரன்ட்ட பேசும்போது நிதானமா பேசு. When you speak to the servant of God speak rightly. தேவன்ட்ட பேசும்போது நிதானமா பேசு. When you speak to the God also speak rightly. யோனாட்ட கேக்குறார் நீ எரிச்சலா இருப்பது நல்லதோ? God was asking Jonah is it right are you angry? இவன் என்ன சொன்னா? What did he say? சாகிற வரைக்கும் எரிச்சலா இருக்க நல்லதான் போ. It is right till my death let me be angry. யார்ட்ட பேசுற நீ? To whom are you talking? தேவன்ட்ட இப்படி பேசுனேனா நீ மனுஷன்ட்ட எப்படி பேசுவ? If you talk to the Lord likewise how to talk? How will you talk to the man? உன் குடும்பத்துல என்னத்த பேசிடுவ? How will you talk to your family? வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணு கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தின் மழையினால் நிரப்புவார். If you control your word God will bless you with the showers of blessing. பாருங்க நிதானமா பேசுனதுனால அவன் இழந்து போனதெல்லாம் ரெட்டிப்பா என்ன செஞ்சது? அடுத்த நாளே அவனுக்கு கிடைக்கணும். Because the job talked rightly whatever he lost everything he got twice as much he got. நான் கூட ரொம்ப நிதானம் இல்லாமல் பேசின காலங்களை உணர்கிறேன். I also realized the days which I got spoken without any rightly. அதனால ஊழியத்துல பாதிப்பு தான் வருமே தவிர வளர்ச்சி வராது. Only because of that I will get some attack in the ministry not any. நீ நிதானமா பேசினா நியாய தீர்ப்புல இருந்து தப்பிடுவ. If you speak right you will escape from the judgment. நிதானமா பேசினா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உன் தலைமையில் வரும். If you speak right you will get double portion of the blessing upon your head. ஆண்டவரே சொல்றார் என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்க யாருமே நிதானமா பேசல. The Lord said you did not speak like my servant Job talk like rightly. அளந்து பேசு. You speak measurably. தேவன் வானத்தில் இருக்கிறார். God is in the heaven. நீ பூமியில் இருக்கிறாய். You are in the earth. உன் வார்த்தைகள் சுருக்கமா Let your words be few. பேசாம இருக்கிறதுனால மூடனும் யாரா மாறிடுவான் ஞானி ஆயிடுவான். If your fool doesn't talk you will be a wise man. அதிகமா பேசுறதுனால ஞானியும் மூடன் ஆயிடுவான். If the servant talk even the wise man will become a foolish. அதனால வார்த்தைகளை ரொம்ப தெளிவா பேசு. So you should speak very clearly and rightly the word. வீண் வார்த்தைகளை பேசாதீங்க. You don't speak any vain words. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. There is sin in the much of the words. வீணா போய் உட்கார்ந்து பேசி பழகாதீர்கள். Don't go sit simply and talk much. ஏசாயா 52:13 பார்க்கும் பொழுது Isaiah 52:13 அங்கே சொல்லிருக்கு என் தாசன் ஞானமாய் நடப்பார். My servant will walk or talk prudently. ஞானம்னு நீங்க படிப்பறிவுன்னு நினைச்சிர கூடாது. Don't think prudently means regarding the education of கர்த்தருக்கு the knowledge. பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். Fearing of the Lord is the beginning of the wisdom. என் தாசன் ஞானமாய் நடப்பார்னா அதனுடைய அர்த்தம் கர்த்தருக்கு பயந்து நடப்பார். My servant walk prudently means he will fear the Lord and walk. கர்த்தருக்கு நீ பயந்து நடந்தீனா If you fear the Lord and walk உன் குடும்பம் எப்படி செழிப்பாகும்னு 128ஆம் சங்கீதத்துல அழகாக சொல்லிருக்கு. It is said in 128th Psalm how your family will be. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். The man who fear the Lord will be blessed like that. அவன் எப்படி இருப்பான்?
அவன் எப்படி இருப்பான், how he shall be, அவனுடைய மனைவி எப்படி இருப்பாள், how his wife அவனுடைய shall be, பிள்ளைகள் எப்படி how இருக்கும், his children shall be, அவனுடைய சந்ததி எப்படி how இருக்கும். his seed shall be. ரொம்ப அருமையா ஒரு 10 வருஷம் 8 வருஷத்துக்குள்ள அழகாக சொல்லி இருக்கிறார். Within 6 verses it is very beautifully said, என் தாசன் ஞானமாய் நடப்பார். my servant will walk prudently. நாம ரொம்ப சர்ப்பத்தை போல ரொம்ப ஞானம் உள்ளவளா வினா உள்ளவளா இருக்கணும். We should be very wise like the serpent. படிப்பறிவு உதவி செய்யாது. The education of the studies will not help us. பைபிள் என்ன சொல்லுது? What does the Bible say? அறிவு இருமாப்பை உண்டாக்கும். The more knowledge will bring proud. படிச்சதுனால உனக்கு அறிவுல இருமாப்பு தான் உண்டாகும், உடலுக்கு இளைப்பு தான் உண்டாகும். Only you will get a pain to your body and proud for the education. ஆனா ஞானம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தா கர்த்தர் இம்மையிலும் வருங்காலத்திலும் கர்த்தர் உன்னை பெரிய ஆசீர்வாதத்துல மறுமையிலும் கொண்டு வருவார். If you have the fear of the Lord, God will bring you in this present world and the world to come in a great manner. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Numbers 14:24. அங்கே என் தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவன் என்று பேசுகிறார். It is here said, my servant Caleb has another spirit. எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க, அதுல ஒரே ஒரு 2 பேர் தான் தாசர்களாய் மாறினார். So many lakhs of people started from there, but only 2 people became the servant to God. ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள் கிளம்பி வந்தார்கள். Almost nearly 6 lakhs of people started and came. ஆனா எத்தனை பேர் தாசர்களா மாறினாங்க? And how many men become servant to God? யோசுவாவும் காலேப். Joshua and Caleb. பைபிள்ல நீங்க படிச்சு பாருங்களேன். If you read in the Bible, எத்தனையோ பராக்கிரமசாலிகள் இருக்காங்க. so many mighty valiant men are there. ஆனா தாசர்கள்னு பாத்தீங்கன்னா 12 பேர் 10 12 பேர் கூட தர மாட்டாங்க. But if you see about the servant, only 12, nearly 12. எவ்வளவு வல்லமை வாய்ந்தவர்கள் இருக்காங்க. So many mighty people are there. எபிரேயர் 11ல பாருங்க, விசுவாச வீரர்கள் பட்டியல 10 8 பேர் தான் வந்திருக்காங்க. But if you see in the Hebrew 11th chapter, the list of the faith, there will be only very few. சாலமோனை கேட்டா பெரிய ஞானிமா, அங்க பட்டியல் அட்ரஸ் காணோம். If you ask about Solomon, he will be a very wise man, but he was not found in the list. அவன் வாழ்க்கை அதோட முடிஞ்சிருச்சு. His life was totally finished there. அவனுடைய வாழ்க்கை நித்தியத்துக்கு வரல. His life did not come to the eternity. விசுவாச வீரன் தான் நித்தியத்துக்கு வருவான். Only the man of faith will come to the eternity. தாசர்கள் தான் நித்தியத்துக்கு வருவார். Only the servant will come to the eternity. மற்றபடி பெரிய ஞானி, அறிவு இதெல்லாம் ஒண்ணும் உதவாது. Or else no wise man or anything will not be possible. காலேப் வேறே ஆவி உள்ளவன். Caleb got another spirit in him. அப்படினா அவனுக்குள்ள இருந்த வேற ஸ்பிரிட் என்ன? What kind of spirit he got? The another spirit. விசுவாசத்தின் வார்த்தையை பேசுவான். He used to speak the word of faith. நற்செய்தி பேசுவான். He used to bring the good tidings. உற்சாகமா பேசுவான். He will speak interesting laws. முடியாது அப்படிங்கற வார்த்தை டைரக்டர்ல கிடையாது. He has no word like impossible in his dictionary. அவனுடைய டிக்ஷனரியில எது கிடையாது? முடியாதுன்னு கிடையாது. In his dictionary there is no word like impossible. அவன் ரொம்ப கரெக்ட்டா சொல்வான், முடியும். He will say correctly, it is possible. 10 பேர் நின்னு சொல்றான், நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருந்தோம். In the 10 people standing here, we were like locusts. 2 பேர் நின்னு சொன்னா, இல்ல கர்த்தர் அவர்களை நமக்கு கீழ்ப்படுத்தும். But 2 people standing there, no, the Lord will subdue them. இந்த வருஷத்துல எப்பவுமே டிஸ்கரேஜா பேசி பழகாதீங்க. In this year don't speak discouraging ஒரு others. விசுவாசியே தடுமாறிட்டானா நீ போய் அவனை என்ன செய்யணும்? பேட்டரி டவுன் ஆயிருச்சு, நீங்க போய் என்ன செய்வீங்க? If the battery down mean, what will you do? என்ன செய்யணும்? What you have to do? சார்ஜ் பண்ணனும். You have to charge it. நீ விசுவாசத்தை அவனுக்கு வர்த்திக்க பண்ணனும். You have to increase the faith of the other believer when he is discouraging. யோபு ஒடிஞ்சி ஒண்ணுமில்லாம போய்ட்டான். Job was become nothing and give nothing. ஆனா கர்த்தர் இப்ப ஆசீர்வதிக்க தொடங்கின பொழுது, But now when the Lord started blessing him, யோபு 42:10 நினைக்கிறேன், Job 42:10, அவனுடைய சகோதரர் வந்தார்கள். his friends came, brothers came, அவனுடைய சகோதரிகள் வந்தாங்க. his sisters came. எல்லாரும் வந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? Everybody came. What did they do? எல்லாரும் ஒவ்வொரு தங்க காசு அவனுக்கு கொடுத்தாங்க. Each and everybody presented a gold coin to him. இதான் பைபிள். This is Bible. அவங்க எல்லாரும் ஒவ்வொரு தங்க காசு கொடுத்தாங்க. They all gave a gold coin. இது எதை காண்பிக்கிறது? What does it show? விசுவாசத்தை காண்பிக்கிறது. It shows the faith. ஒவ்வொருத்தரும் வந்து அவனுடைய விசுவாசத்தை பூஸ்ட் பண்றாரு. Everybody came and boosted the faith of him. அப்பொழுது அவன் திரும்பவும் பழைய நிலவரத்துக்கு வந்துட்டான். Again he came back to the old state. ஒருத்தன் விழுந்துட்டானா நீ தூக்கி விடணும். அவனை தூக்கி போட்டு மண்ணலி போட்டு மூடிட கூடாது. If any man fall, when you have to just make him to stand up, you should not cover him with the mud. புரியுதா? Do you understand? ஒரு இடத்துல ஆளே சாகல, ஆனா சாவு பாட்டு பாடிட்டு சுத்தி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எப்ப ஜாவான்னு பெட்டியெல்லாம் வாங்கி வச்சிருந்தான். அந்த ஆளு எழும்பிட்டான். In one place, one man, they expected one man will die and they got. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாக. If you are like a pure man, not seeing any evil thing. தீமையை கேட்க கூடாத விருத்த சேதனம் உள்ள செவிகள் உள்ளவனாக. Not to hear on any evil thing as a circumcised ear for man. உன்னுடைய வாழ்வின் எல்லா பகுதியிலும் உண்மை உள்ளவனாக. If you are faithful in all the matter of your life.
life. உன்னுடைய வார்த்தையில் எல்லாம் நிதானம் உள்ளவனாக All your words are like a just and right words. உன்னை நடத்துகிற பாதைகளில் ஞானமாய் நீ நடந்தால் The path which you are led, if you walk prudently and wisely. நற்செய்தியும் விசுவாசம் உள்ள வார்த்தையும் உள்ளவனா நீ வாழ்ந்தால் If you are living like a man of having the good tiding and the word of faith, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். God will lift you up. அதைத்தான் ஏசாயா 52:13 அவனை மேன்மையாய் நான் உயர்த்துவேன். I will exalt him greatly, Lord says Isaiah 52:13. அவனை உயர்த்துவார். God will lift him up. தேவனுடைய தாசர்கள் எந்த இடத்திலும் தாழ்ந்து போனதாக The இல்லை. servant of God will not be down in anyone. நீங்க தேவனுடைய தாசர்களை நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க, யாருமே டவுன் ஆனதே கிடையாது. If you study about the servant to God, nobody gets down or dull in anyone. மோசே எவ்வளவு மேன்மையா உயர்த்தப்பட்டான். Moses was exalted greatly. காலேப் எவ்வளவு மேன்மையா How உயர்த்தப்பட்டான். much Caleb was exalted greatly. யோபு எவ்வளவு ரெட்டிப்பாய் How much ஆசீர்வதிக்கப்பட்டான். Job was blessed twice as much. அதனால நீ Really. தாசனாய் மாறினா கர்த்தரை உயர்த்திட்டே இருப்பார். If you are become a servant, God will be going on lifting you எவ்வளவு நீ up. தேவனுக்கு ஒரு அடிமையா மாறுறியோ அவ்வளவு உன்னை மேன்மையா சுயாதீனம் உள்ளவனாய் As மாற்றுவார். much as you become a servant to God, you will become a free man in the heaven. ஒன்று நீ தாசனாய் மாறினால் உன்னை உயர்த்துவார். If you become a servant, God will lift you up. இரண்டாவது கர்த்தருடைய ஆவி உன்மேல் அமரும். Secondly, the Spirit of God will come and dwell upon you. மூன்றாவது அக்கினி சூளையிலும் அக்கினிமயமான சோதனையிலும் நீ தப்புவிக்கப்படுவாய். Thirdly, you will be delivered from the fire and the fiery temptation. தானியேல் 3ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாமே. You can see in Daniel 3rd chapter. தானியேல் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கலாமே. You can see in Daniel 6th chapter. சிங்கக்கவியிலே உன்னை தப்புவிப்பார், அக்கினி சூளையிலே உன்னை He will தப்புவிப்பார். also deliver you from the fiery furnace as well as the den of lions. அந்த அக்கினி சூளையில அவங்க தூக்கி போடப்பட்ட பொழுது தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் கூட உலாவினார். When they were put in the fiery furnace, there was a person walking like the man of God. சிங்கக்கவியில போட்ட பொழுது கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். When he was put in the den of lion, God shut the mouth of the lion. நீ ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாய் வாழ்ந்தால் சிங்கம் உன்னை தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. If you are living like பிசாசு உன்னை நெருங்கி வர முடியாது. If you are living like the servant of the living God, the devil will not come nigh and you, no power can attack you. கர்த்தர் உன்னை மீட்டுக் கொள்வார். God will redeem you. நீ எதுல சிக்கி கொண்டாலும் உன்னை வெளியே கொண்டு வந்துருவார். Wherever you may entangle, God will bring you out. ஏசாயா 48:20 நீ என் தாசன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். In Isaiah 48:11, you are my servant, I have redeemed thee. ஏசாயா 48:20 Isaiah 48:20, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். I have redeemed thee. எந்த சிக்கல்ல நீ சிக்கிட்டாலும் கர்த்தர் உன்னை தூக்கிட்டு வர அந்த இடத்துல. Whatever snare you may be entangled in, God will lift you up and bring you ஆனால் out. நீ ஒரு தேவனுடைய தாசனாய் வாழ்ந்து But காட்டு. you have to live as a servant to God. அக்கினிமயமான சோதனையில் நீ போனாலும் அக்கினி உன்மேல் பற்றாது, If you go நீ in- வேகாதிருப்பாய். If you go in the fiery temptation, the fire will not quench you, you will not burn. சிங்க கபில நீ உன்னை போட்டாலும் ஒன்னும் சிங்கம் உன் கிட்ட கூட வராது, கர்த்தர் அதை கட்டி போடுவார். If you are put in the den of lion, the lion will not come nigh and you, and the Lord will shut the mouth of the lion. நீ எந்த சூழ்நிலையில எல்லாரும் கைவிட்டாலும் கர்த்தர் உனக்கு ஆதரவா வந்து In நிப்பார். all the situation, everybody let you down, God will be a comfort to you. ஏசாயா 37:35 நான் என் தாசனுக்கு ஆதரவா இருப்பேன். In Isaiah 37:35, I'll be a comfort to my servant. அவங்க விட்டுட்டாங்க, இவங்க விட்டுட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க, என்னை தள்ளி விட்டாங்க, நான் ஐயோ நான் தனியா போயிட்டேன். நீ ஒன்னும் தனியா இல்ல, கர்த்தர் உனக்கு ஆதரவா இருப்பார். You are not alone. You don't say they have rejected me, they have forsaken me, and this and that. God will be a comfort to you. நீ பயப்பட வேண்டிய அவசியமே You கிடையாது. no need to panic about நீ anything. கலங்க வேண்டிய அவசியமே You no கிடையாது. need to trouble about நீ தேவனுடைய anything. தாசனானால் கர்த்தர் உனக்கு ஆதரவா இருப்பார். If you are a servant to God, God will be a comfort to நீ you. தேவனுடைய தாசனானால் கர்த்தர் உன்னை மீட்டுக் கொள்வார். If you are a servant to God, God will redeem you. நீ தேவனுடைய தாசனானால் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். If you are a servant to God, God will deliver நீ you. தேவனுடைய தாசனானால் கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். If you are a servant to God, God will deliver you. நீ தேவனுடைய தாசனானால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். God will lift you up if you are a servant to God. நீ தேவனுடைய தாசனானால் கர்த்தருடைய ஆவி உன்மேல் அமரும். If you are a servant to God, that Spirit of God will descend upon you. இன்றைக்கு எத்தனை பேர் தேவனுடைய தாசர்களாய் மாற How விரும்புகிறீர்கள்? many of you want to become servant to God today? நீ உலகத்துல நீ யாரானாலும் இரு, ஆனா தேவனுக்கு முன்பாக நீ ஒரு தாசன்ங்கிறதை மறந்து விடாத. Whomever you may be in the world, but you are a servant to God in the. நீ விசுவாசின்னு கூட சொல்ல வேண்டாம். நீ ஆண்டவருக்கு நான் யாரு? நான் ஒரு தாசன். You no need to say you are a believer. I am a servant to God. You say. நான் தேவனுடைய வேலைக்காரன். I am a servant to God. உனக்கு கீழே எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கலாம். You may have so many servants below you. அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னானே, But the centurion said, நான் போய் என்று சொன்னால் if I say to anybody go, நான் ஒருவனை போன்னு சொன்னா அவன் போயிடுவான். if I say anybody to go, he will go. நான் ஒருவனை வான்னா வந்துருவான். If I say anybody to come, he will come. என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. Many are there under my authority. ஆனாலும் Even though நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு என்ன கிடையாது?
அவ்வளவு தகுதி கிடையாது. I am not worthy that you have come to my house. என்னுடைய வீடு அவ்வளவு சுத்தமான தெய்வீகமான வீடு வாசஸ்தலம்னு சொல்ல முடியாது. I cannot say my house is a divine and pure நீர் house. வந்து என் வீட்டுல வந்து என் வேலைக்காரனை சரிப்படுத்துற அளவுல எனக்கு அவ்வளவு பரிசுத்தமும் கிடையாது. I don't have much holiness as if you have to come to my house and clean my or kill my servant. அப்படி தன்னை அவன் தாழ்த்தினான். He humble likewise. இன்னைக்கு எத்தனை பேர் நம்மை தாழ்த்த போகிறோம்? How many of you are going to humble ourselves? இந்த வருஷத்தின் கடைசியில நீ யாருன்னு வந்து நான் திடீர்னு கேட்டேன்னு நீங்க என்ன சொல்லணும்? நான் சிவகாசி விசுவாசின்னு சொல்லக்கூடாது. என்ன At the சொல்லணும்? end of this day, if anybody come and ask you who are you, I am a Sivagasi believer, should you say who am I? நான் ஒரு தாசன். I am a servant. You should be a servant to God. முடியாதுன்னு சொல்லாத. You don't say it is I can't. என்னால செய்ய கூடாதுன்னு சொல்லாத. You don't say I can't do. அப்படி அல்ல ஆண்டவரேன்னு சொல்லிராத. Don't say Lord it is not so. ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடு. You commit yourselves in the hand of God. கர்த்தர் உன்னை இன்னைக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லைன்னு சொல்றார். If the Lord says I have chosen thee, I have not cast thee out. கர்த்தர் தாசர்களாய் மாற விரும்புகிற கர்த்தருடைய தாசர்களாய் மாற விரும்புகிற எல்லாரும் கண்களை மூடுவோம். Those who want to become the servant to God, let us all close our eyes. கர்த்தர் இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை உனக்கு தருவார். Today God is going to give you an anointing. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன். Behold my servant, I am uphold. அவன் மேல் என் ஆவியை நான் அமர பண்ணுவேன். I will send my spirit upon him. அவர் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர், அவரை He is one pleasing to my soul. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. What a wonderful word it is. முதலாவது அவர் சொல்றார் நான் ஆதரிக்கிற என் தாசன். Thus behold my servant, one who uphold. இரண்டாவது நான் தெரிந்து கொண்டவர் அவர்னு சொல்றார். He one I have chosen. அடுத்து சொல்றாரு என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் அவரேன்னு He சொல்றார். is one pleasing to my soul, he said. அடுத்து சொல்றாரு என் ஆவியை அவன் மேல் அவரம் பண்ணுவேன். I send my spirit upon him. அந்த தாசன் என்ன செய்ய மாட்டார்? What the servant will not do. கூக்குரலிட மாட்டார். He will not outcry. தம்முடைய சத்தத்தை உயர்த்த He மாட்டார். will not lift up their voice. அவர் அதை தன்னுடைய சத்தத்தை வீதியில கேட்க பண்ணவும் He will மாட்டார். not hear the voice in the street. அவர் பேசினால் நிதானமாய் If பேசுவார். he speaks, he will speak rightly. தாசர்களாய் மாற விரும்பும் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிலாமே. Those who would like to become servant, let us all close our eyes and kneel down. உன்னை கர்த்தர் இன்றைக்கு தேவ சமூகமாகிய கருவில் உன்னை தாசனாய் மாற்ற போகிறார். Today God is going to make you as a servant, the presence of God, the womb. இது தேவனுடைய சமூகம். This is the presence of God. கர்த்தர் இந்த இடத்துல கர்த்தர் உன்னை தாசனாய் உருவாக்கி அனுப்பட்டும். God, let God form you as a servant and send you. கடந்த வருஷத்துல உன் வாழ்க்கையில எத்தனையோ தோல்விகள் பலவீனங்கள் புத்தியினங்கள் உண்டு என்பதை தேவன் அறிவார். God knew that the last year you got so many failures and foolishness. ஆனாலும் தேவன் உன்னை வெறுத்து விடவில்லை. Even though God did not hate you or cast you out. இந்த வருஷத்துல எத்தனை பேர் தேவனுக்கு தாசனாய் மாற விரும்புகிறீர்கள்? How many of you want to become a servant to God in this year? நீங்க ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். Entrust yourself in the hand of God, God will lift you up. ராஜகுமாரனாகிய மோசே தேவனுக்கு தாசனாய் ஒப்பு கொடுத்தான். The prince Moses, he gave himself as a servant to God. கோடீஸ்வரனாகிய யோபு தேவனுடைய தாசனாய் மாறினான். The rich man of the millionaire Job became a servant to God. ராஜாவாகிய தாவீது தேவனுக்கு தாசனாய் மாறினான். King David became a servant to God. வல்லமையும் வரங்களும் நிறைந்த ஒரு மனுஷன் தேவனுக்கு தாசனாய் மாறினான். A man one who got powerful and he became a servant to God. இந்த கூட்டத்திலும் கர்த்தர் தம்முடைய தாசர்களை வேறுபிரிக்க விரும்புகிறார். Even in this meeting God want to separate his servants. நீ தாசனாய் மாற விரும்பினால் உன்னை சமர்ப்பிப்பாயாக. If you want to become a servant, you commit yourself as. உனக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை என்ன? What is the counseling God gives to you? நீ ஒரு குருடனை போல, Like a blind man, நீ ஒரு செவிடனை போல, like a deaf man, பாவத்தை காணாதவனாய், not to see any sin, பாவக்காரியங்களை கேட்காதவனாய், not to hear the sinful words, தீமைக்கு உன் கண்களை விலக்கி, remove your eyes from the evil thing, அருவருப்புகளுக்கு உன் செவியை விலக்கி, you remove your ear from the abominable things. நீ உன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். You have to make right your life. தேவன் உனக்கு ஒப்பு கொடுக்கிற எந்த விஷயத்திலும் நீ உண்மையாய் வாழ வேண்டும். Whatever things committed to you by the Lord, you have to live rightly. எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையிலும் நீ நிதானமாய் பேச வேண்டும். In whatever the crisis may be or the condition, you have to speak rightly. எந்த சூழ்நிலையிலும் நீ ஞானமாய் நடக்க வேண்டும். In whatever situation, you have to walk prudently or wisely. எவ்வளவு துர்ச்செய்தி வந்தாலும் நீ அந்த இடத்துல விசுவாசத்தின் நற்செய்தியை நீ பேச வேண்டும். So much evil tidings may come, you have to speak the word of faith in that place. உன்னை பார்த்து சொல்லுவார், நீ என் தாசன்.
தாசன். Seeing you will say, you are my servant. உன்னை பார்த்து மத்தவங்க சொல்லுவாங்க ஜீவனுள்ள தேவனுடைய தாசர்களேன்னு அழைப்பார்கள். Seeing you, others will call the servant of the living God. இன்னைக்கு நீ தேவனுடைய தாசனாய் உன்னை ஒப்பு கொடுத்தால், If you commit yourself as a servant to God today, சிங்க கபிகளிலே கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவிப்பார். God be with you in the den of lion and may deliver you. அக்கினி சூளையிலே கர்த்தர் உன்னை விடுவிப்பார். In the fiery furnace, God will deliver you. கன்னிகளிலே கர்த்தர் உன்னை மீட்டுக் கொள்வார். In the snare, God will deliver you. எல்லாரும் கைவிடும் நேரத்துல கர்த்தர் உனக்கு ஆதரவாய் இருப்பார். When all will forsake you, God will be a comfort to you. எல்லாரும் உன்னை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். When all put you down, God will lift you up. கர்த்தாவே என்னை ஒரு தாசனாய் மாற்றும் என்று எல்லாரும் வேண்டிக் கொள்வோம். Let us all pray to God, Lord, make me a servant to you. ரிபஹசன் ஹெபிலபா கரபா திடபா கராதி அபினபா கரபா கதிடபா கரபா கதிடபா கதிடபா. கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு என்னோடு, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நீ என் தாசன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், இப்படிப்பட்ட வசனங்கள் மூலமாய் கர்த்தர் அநேக நேரம் என்னோடு பேசி இருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? பாலாபா கராபாலா கஷலாபா கதிடா கராபாலா கதிடாபானி சிராமாலா கஷலாம் திடாகடாபா கதிடாபாலா. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் தேவனுடைய தாசர்களே. ஹல்லேலூயா. உலகத்தில் நீ எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரே, நீர் என்னை உம்முடைய தாசனாய் அழைத்தீரே, நீர் என்னை வெறுத்து விடவில்லையே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீரே என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஷலாபாலியா கராத்து லிபானா ஷபாலா கராபாலிபா ரிங்கபலபானி அங்க ஷட்டாபாதி டபலா கத்து. நீ தேவனுடைய தாசனாய் இருந்தால், உனக்கு விரோதமாய் ஒருவர் பேசினால், ஒருவன் எழும்பினால், உனக்கு அது தெரியாமல் போனாலும் கர்த்தர் அதை விடமாட்டார். கர்த்தர் அதை விசாரிப்பார், ஒரு நியாய தீர்ப்பை கட்டளையிடுவார். மோசே தேவனுடைய தாசன், ஆரோனும் மிரியாமும் அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். அது மோசேக்கு தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல உட்கார்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. அவனுக்கு விரோதமா எப்படி அவன் இப்படி செய்யலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். மோசேக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அதை கேட்டார்னு பைபிள் சொல்லுகிறது. உனக்கு விரோதமா எங்கெங்கெல்லாமோ ஆலோசனை நடக்குது, உனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அதை கேட்கிறார். ஆமென். என்ன நடந்தது? கர்த்தர் நியாய தீர்ப்பை கட்டளையிட்டார். மிரியாம் குஷ்டரோகியாய் போய்விட்டாள். ஆரோன் முகங்குப்புற விழுந்தான். ஆமென். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். நீ தேவனுடைய தாசனாய் வாழ்ந்து காட்டு. உன் யுத்தங்களை கர்த்தர் நடத்துவார். உன் சத்துருக்களுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிடுவார். ஆமென். தாசர்களின் ஆறுதலே, தாழ்மையுள்ளோர் தாரகமே, தாவே வந்தோம் பாதம் பணிந்தோம், பாதம் பணிந்தோம், தயவராகி கிருபை தாரோ, தாசர்களின் ஆறுதலே, தாவே வந்தோம் பாதம் பணிந்தோம், தயவராகி கிருபை தாரோ, ஆமென். இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் உங்களை தாசர்களாய் மாறும்படியாக அர்ப்பணிக்க போகிறீர்கள்? ஒருவேளை நீ இதுவரைக்கும் உன்னை பெரிய ஆளா நினைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தருக்கு முன்னால நான் ஒரு வேலைக்காரன். நான் கர்த்தருடைய ராஜாவுடைய வேலைக்காரன். நான் பரலோகத்தின் வேலைக்காரன். என்னை அழைத்த தேவனுடைய வேலைக்காரன். நீங்க ஒப்பு கொடுங்க ஒரு அபிஷேகம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர் அவரே, என் ஆவியை அவர் மேல் அவரம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ தேவனுடைய தாசனானால் கர்த்தருடைய ஆவி உன்மேல் வந்து இறங்கும். ரபாக்கா ரபாக்கா ஷிடாபாக்கா டபாக்கா திடாபாலாக்கா திடிக்கடாபாலாக்கா திடாபானியா
ஸ்ரவனா எஜமானுடைய சிந்தையை அறிந்து இனிமேல் நீ செயல்படுவாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாசர்களின் ஆறுதலே தாழ்மையுள்ளோர் தாரகமே தாழ்வந்தோம் பதுபதிந்தோம் தயபராகிருபை தாரும் தயபராகிருபை தாரும் தாசர்களின் ஆறுதலே தாழ்மையுள்ளோர் தாரகமே தாழ்வந்தோம் பதுபதிந்தோம் தாழ்வந்தோம் பதுபதிந்தோம் தயபராகிருபை தாரும் தயபராகிருபை தாரும் தாழ்வந்தோம் பதுபதிந்தோம் தாழ்வந்தோம் பதுபதிந்தோம் தயபராகிருபை தாரும் தயபராகிருபை தாரும். எங்களை தாசர்களாய் மாற்றுங்க. எங்களுடைய ஜனங்களை உங்களுடைய தாசர்களாய் மாற்றுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் தாசர்களாய் மாற்றுங்க. ஆபிரகாம் தேவனுடைய தாசனாய் இருந்தான். அவனுடைய குமாரன் ஈசாக்கு தேவனுடைய தாசனாய் இருந்தான். அவனுடைய குமாரனாகிய யாக்கோபு தேவனுடைய தாசனாய் இருந்தான். ஆண்டவரே, நானும் என்னுடைய சந்ததிகளும் உம்முடைய தாசர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஓ, உன்னுடைய சந்ததியை தேவன் தன்னுடைய தாசர்களாய் உருவாக்கட்டும். இந்த காலை வேளையில கர்த்தர் தம்முடைய தாசர்களோடு பேசிக் கொண்டிருந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை தாசர்களாய் உருவாக்கும்படியாக அவர் நம்மோடு இடைவிட்டுக் கொண்டிருந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உலகத்துல நாம் யாரா இருந்தாலும் தேவனுடைய தாசர்கள் என்பதை வெளிப்படுத்தி கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தாசர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தாசருடைய யுத்தங்களை கர்த்தர் நடத்துகிறார் என்று சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய தாசர்களாய் வாழ்ந்து அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கனமையுமே அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். கர்த்தாவே, நாங்களும் ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தெய்வமே, இந்த 2008 முதலாம் வாரத்தில் கர்த்தாவே எங்களுக்கு இப்படி ஒரு ஆராதனை கர்த்தர் தந்தபடியினால் உமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் உம்முடைய வசனத்தின்படி எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான தாசர்கள் எப்படியெல்லாம் ஜீவித்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், உயர்த்தப்பட்டார்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோமே சுவாமி. நாங்களும் ஒன்றுமில்லை உமது சமூகத்தில் கர்த்தாவே தாழ்த்துகிறோம். நாங்கள் என்றென்றைக்கும் அடிமை கர்த்தாவே. தெய்வமே, கேள்வி கேட்காது கீழ்ப்படுதல் உள்ளவராய் கர்த்தாவை ஜீவிக்க கர்த்தர் தாம் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் தாசனை இல்லாமல் குருடன் யார், செவிடன் யார், அந்தகன் யார் என்று எழுதியிருக்கிறதே கர்த்தாவே. கர்த்தாவே, அப்படிப்பட்டதான் அனுபவத்துக்குள்ளாக கர்த்தரே வழி நடக்க கிருபை செய்யும். உண்மையுள்ளவராக இருக்க கர்த்தா, நிதானமாய் பேச ஞானமாய் நடக்க கர்த்தர் தாம் உதவி செய்யணுமே. கர்த்தர் ஆவி எங்கள் மேல் அமர பண்ணி கர்த்தாவே, கர்த்தர் ஆவியானவரால் நடத்தப்பட்டு கர்த்தாவே மகிமையில் ஏறெடுக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் தாம் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்வோம். கொண்டு வந்ததா நம்முடைய மக்களுக்கு ஆய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபையினால் நிரப்ப உங்களோட தேவைகள் பிரச்சனைகள் எல்லாம் சந்தியும். வியாதி பலவீனங்கள் எல்லாம் அகற்றும். ஆண்டவரே, உங்களோட தொழில்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வருடம் எல்லா விதத்திலும் உடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே, இந்த பரிசுத்தவான்களை போல கர்த்தாவே மேன்மை அடையப்பட அவங்கள ஸ்திதிகளுக்கெல்லாம் மாற்றம் வருத்த கர்த்தர் தாம் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, எப்படியா நாங்கள் பூர்ணராக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தர் வெறியை காணப்பட வீரங்களுக்கு ஒவ்வொருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வசனம் பேசப்பட்டதான் தாசனையும் கர்த்தர் தாமே பொருட்படுத்த ஆசீர்வதித்து பலப்படுத்தி இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உம்முடைய சமூகத்தின் நிழல் எங்களை மறைத்து கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, மீதியான நேரங்கள் எல்லாம் கூட இரும். எல்லா துதி கன மகிமை நீரே ஏற்றுக்கொள்ளும். இயேசு நாமத்துக்கு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.